திமுகவினுடைய மரபணுவிலேயே ஹிந்து விரோதம் இருக்குது. இந்துக்கள் எதை செய்தாலும், இந்து அமைப்புகள் எதை செய்தாலும் அதை தடுப்பது, ஏளனம் செய்வது, கேலி பேசுவது, இந்து இயக்கங்கள் வளரவிடாமல் செய்ய வேண்டும் என்ற முயற்சி செய்வதெல்லாம் திமுகவினுடைய மரபணு. அவங்க எப்பெல்லாம் ஆட்சிக்கு வர்றாங்களோ இதை அவங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பாங்க. இது உண்மையான செக்குலரிசம் இல்லை என்பதை பலமுறை சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் 3 பெரிய முக்கியமான மதங்கள் இருக்குது, சமுதாயங்கள் இருக்கின்றன. இந்துக்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க. எல்லோரையும் சமமாக பாவிப்பது தான் ஒரு செக்குலர் அரசாங்கத்தினுடைய கடமை. அதில் வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்து மதத்தை மாத்திரம், அவர்களது உரிமைகளை மாத்திரம் மட்டுப்படுத்துவது, அதை அனுமதி மறுப்பது என்பதெல்லாம் திமுக தொடர்ந்து செய்கிறது. அதுதான் திருப்பரங்குன்றத்திலும் அது வெளிப்பட்டிருக்கு. ஏதோ இது புதுசாக திமுக அரசு இந்த மாநாட்டை தடை பண்ணுறாங்க, காவல்துறை 144 தடை உத்தரவு விதிக்கிறாங்க என்றெல்லாம் நாங்கள் பார்க்கல. திமுக தொடர்ந்து செய்வதனுடைய தொடர்ச்சியாக இதை பார்க்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் என்ன இஷ்யூ என்பதை நான் மறுபடியும் விலக்கி சொல்ல வேண்டாம். கடந்த 1 மாதத்துக்கு மேலே ஊடகங்கள் அதுதான் பேசுபொருளாகி கொண்டிருக்கு. சில மதவாத அடிப்படைவாத அமைப்புகள் அங்கே செய்த சில செயல் இந்துக்களை கொந்தளிக்க வச்சிருக்கு, ஒரு உணர்ச்சி ஊட்ட வச்சிருக்கு. குறிப்பாக முருக பக்தர்களுக்கு அது மிகப்பெரிய தாக்குதலாக இருக்குது. அதனுடைய எதிர்வினையாக தான் இந்த மலையினுடைய உரிமை மீட்பு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. நாளைக்கு போராட்டம், 4ஆம் தேதி நாளை மாலை. இதை நடத்துகிறது இந்து முன்னணி அமைப்பு. சகோதர அமைப்புகள் RSS, விஸ்வ இந்து பரிஷத்து, பாரதிய ஜனதா கட்சி, இது மாதிரியான பரிவார அமைப்புகளும் இதில் நாங்கள் சேர்ந்து கொண்டு இதை ஒரு வெற்றிகரமான போராட்டமாக மாற்ற வேண்டும். ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தமாக, கோவில் சம்பந்தமாக நிறைய வழக்குகள் நீதிமன்றத்திலையும் நிலுவையில் இருந்து கொண்டு தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் மக்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக இந்த போராட்டம் நடத்துகிறோம். வழக்கம் போல் அனுமதி மறுப்பு, வழக்கம் போல் காவல்துறை கெடுபிடி. தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்களிலும் இந்து முன்னணியினுடைய அந்த சுவரொட்டிகளை போய் இந்த போராட்டத்திற்கு அறைகோல் விடுத்த அந்த சுவரொட்டிகளை ஒட்டிய இளைஞர்கள் மீது, தம்பிகள் மீதெல்லாம் வழக்கு ரிமாண்ட் பண்ணுறாங்க. வழக்குன்னா ஏதோ ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க, ஸ்டேஷனில் வச்சு விசாரித்தாங்க, ஸ்டேஷன் பெயில் கொடுத்தாங்கல்ல, நான் பெயிலபிள். எஃப்ஐஆர் ரிமாண்ட் என்ன சுதந்திர போராட்டமாக நடக்குது? இது வெள்ளைக்காரன் ஆட்சி மாதிரி அல்லது அவுரங்கசீப் ஆட்சி நடக்குதான்னு தெரியல. அப்படி ஒரு சாதாரண சுவரொட்டி ஓட்டினா ரிமாண்டுன்றதெல்லாம் இது வந்து ஒரு அன்டெக்ளர்டு ஒரு எமர்ஜென்சிங்க. அது அறிவிக்கப்படாத ஒரு நெருக்கடி நிலையை இந்த திருப்பரங்குன்ற முருக பக்தர்கள் மீது, அந்த உரிமையை மீட்டெடுக்க முயற்சிப்பவர்கள் மீது திமுக அரசாங்கம் தொடுத்திருக்கிறது என்று தான் நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி அதிர்ஷ்டவசமாக நீதிமன்றத்தில் வழக்கு இன்றைக்கி போயிருக்கு. நீதிமன்றம் நாளை மதியத்துக்குள்ளே தீர்ப்பு சொல்வதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் நல்ல தீர்ப்பை எதிர்பார்த்துருக்கிறோம். நீதிமன்றத்தை நம்புகிறோம் நாங்கள். ஏன்னா ஆட்சியாளர்கள் இவ்வளவு எதிராக இருக்கும்போது நீதிமன்றத்தை தான் நாங்கள் நாட முடியும், நீதிமன்றத்தின் கதவை தான் தட்ட முடியும். அதனால் எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். திமுக அரசாங்கம் இந்த போராட்டத்திற்கு விதித்த தடையை நீதிமன்றம் அகற்றும் என்று நம்புகிறோம். நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதன்படி நாங்கள் செயல்படுவோம் என்பதை இன்றைக்கி காவல்துறை அதிகாரிகளிடமும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் தெரிவித்திருக்கிறோம். அது அவங்களும் நீதிமன்றம் சொல்கிறது கட்டுப்படணும். கலெக்டரும், காவல்துறையும், அரசாங்கமும் நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அது அவங்களுக்கு தான் தே ஆர் பவுண்ட் டு ஒபே பை தி கோர்ட் ஆர்டர். அதனால் அதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறோம். அதற்கு இடையில் போராட்டத்துக்கு தான் தடை. ஆனால் கோவிலுக்கு போகிறதுக்கு அனுமதி மறுக்கிறாங்கன்னு கீழே இருந்து செய்திகள் வருது. அங்கே தைப்பூச விழா நடந்து கொண்டிருக்கு. நாளைக்கு காவடி எடுக்கணும்னு தீர்மானம் பண்ணி வச்சுருந்த குடும்பங்களையெல்லாம் இன்றைக்கி எடுத்து முடிச்சிருங்க, நாளைக்கு உங்களை அனுமதிக்க மாட்டோம். இப்படியெல்லாம் கெடுபிடி காட்டுறது சரியா அப்படின்னு தெரியல. வேற ஒரு வழிபாட்டு முறையில், நம்பிக்கையில் இப்படிலாம் குறுக்க புகுந்துட முடியுமா ஒரு அரசாங்கத்தால் என்பது எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி மரியாதைக்குரிய காவல்துறை கமிஷனரை நாங்கள் சந்தித்து தான் வந்திருக்கோம், பேசிட்டு வந்திருக்கோம், எங்கள் கோரிக்கையை சொல்லி வந்திருக்கோம். நானும் வழக்கறிஞர் ஐயப்பராஜா அவர்களும் அவரை பார்த்தோம். அவர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர். அப்போது நாங்கள் வைத்த எங்கள் கோரிக்கை அவர் ஏற்றுக்கொண்டார். வழிபாட்டு உரிமை தடுக்கப்படாது என்று உறுதி கொடுத்துருக்கிறார் கமிஷனர். அவங்க போய் கோவிலுக்கு செய்வதோ, கிரிவலம் செல்வதோ, தைப்பூச திருவிழாவினுடைய பங்குகள் அந்த முறையான அந்த விஷயங்களை பின்பற்றுவதே தடுக்கக்கூடாது என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். போராட்டத்திற்கு வரக்கூடியவங்களை நாளைக்கு நீதிமன்றம் சொன்ன பிறகு தான் என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்பதை பற்றி முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். சுவரொட்டிகள் ஒட்டினார்கள் என்பதற்காக ரிமாண்ட் செய்தவர்கள் எல்லாம் விடுதலை செய்யணும்னு சொல்லியிருக்கோம். இப்படி கமிஷனரை பார்த்து கோரிக்கை வைத்து வந்திருக்கிறோம். கலெக்டரிடமும் இந்து முன்னணி சார்பாக என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நாளை என்ன நடக்கிறது என்பது நீதிமன்ற தீர்ப்பு நமக்கு தெளிவாக்கும். நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதை கேட்டுக்கொள்வோம். போராடுவதற்கே நீதிமன்ற கதவை தட்டுறீங்களே, இது எப்படி?
அப்படி இருக்குது திமுக ஆட்சின்னு சொல்கிறேன் நான். போராடுவதற்கு கூட அனுமதி இல்லை. எந்த போராட்டத்துக்கு அனுமதி இல்லையே தமிழ்நாட்டில். பிஜேபி சமீபத்தில் நடத்தின இந்த 3 ஆண்டுகளில் சாதாரண ஒரு தெருமுனை ஆர்ப்பாட்டத்துக்கு கூட அனுமதி இல்லை. உடனே கைது தான், மண்டபத்தில் உட்கார வச்சுறாங்க ராத்திரி வரைக்கும். எந்த அனுமதிப்படுத்தாங்க? திமுக அரசை கண்டித்து தான் நாங்கள் செய்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுப்புன்னா 2 மாதத்துக்கு முன்னால் வங்கதேச அரசாங்கத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் தமிழ்நாடு பூரா. திமுக சம்மந்தமே இல்லை. வங்கதேசத்தில் இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். அந்த இந்துக்களுக்கு நீதி கேட்டு போராடுறோம். அனுமதி மறுப்பு. உடனே அன்னைக்கு மண்டபத்தில் சிறை வைப்பு, அன்று இரவு வரை சிறை வைத்து விடு. என்ன காரணம்? பக்கத்தில் நான் பல உதாரணம் சொல்லியிருக்கிறேன். மார்க்சிஸ்ட் ஆட்சி தான் நடக்குது. அங்கே பிஜேபி எதிர்கட்சி தான். பிஜேபியினுடைய எந்த போராட்டத்துக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி அரசாங்கம் தடை சொல்வதில்லை, மறுப்பு சொல்வதில்லை. மம்தா பானர்ஜியை விடவா பிஜேபி எதிர்த்து ஒரு யுத்தம் பண்ணுற ஒரு முதலமைச்சரை பார்க்க முடியும்? மேற்கு வங்கத்தில் பிஜேபி மற்ற கட்சிகள் நடத்துகிற எந்த போராட்டத்துக்கும் அனுமதி மறுத்தாங்கன்னு இல்லை. மேற்கு வங்கத்தில் ஒரு பெண் டாக்டர் மேலே பாலியல் வன்முறை நடந்தது. அதை எதிர்த்து அந்த மாநிலமே கொந்தளிக்குது. எவ்வளவோ முயற்சி செய்கிறாங்க சட்டம் ஒழுங்கு கொண்டு வர்றதுக்கு. ஆனாலும் போராட்டத்துக்கு அனுமதி மறுப்புன்ற நிலை அந்த அரசாங்கம் எடுப்பதில்லை. இங்கே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் என்ன நடக்குது? அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு, அந்த மாணவிக்கு நீதி கேட்டு போராடினா உடனே கைது. மகளிரணியே போராட்டம் நடத்தினாலும் அத்தனை மகளிரும் கைது. இது இப்படி ஒரு அடக்குமுறை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? திமுக எந்த ஜனநாயக வழிமுறையும் ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம், கொடி கட்டுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லைங்க. பிஜேபி கொடி கட்டினா 10 கோடிக்கு மேலே கட்டாத, 20 கோடிக்கு மேலே கட்டாத. உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு மாவட்டமாக போகிறார். சமீபத்தில் தான் மதுரைக்கு வந்தார், ஜல்லிக்கட்டுக்காக வந்தார். ஏர்போர்ட்லேருந்து அலங்காநல்லூர் வரைக்கும் கொடிங்க. 40 கிலோமீட்டர் கொடி கட்டுறான் திமுக காரன். எங்களை 4 கோடி கட்டுறதுக்கு இந்த காவல்துறை படாத பாடுபடுத்துது. எப்படி? திமுகவுக்கு ஒரு அனுமதி, எங்களுக்கு ஒரு அனுமதியா? நேற்று திருச்சியில் இருந்துங்க மணப்பாறை வரைக்கும் கொடி கட்டியிருக்காங்க. 40 கிலோமீட்டருக்கு மேலே. முதல்வர் ஐயா ஸ்டாலின் வர்றாருன்னு 2 பக்கமும் திமுக கொடி. நாங்கள் எங்களை கட்ட விடுவீங்களா அப்படி? அதெல்லாம் ஃபோட்டோ வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புவா? 40 கிலோமீட்டர் கொடி கட்டின காட்சியெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? காவல்துறைக்கு இதெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் வந்து எத்தனை கிலோமீட்டர் கொடி கட்டுறீங்கன்னு தெரியாதா? அப்போது திமுகவுக்கு ஒரு நீதி, மற்ற எதிர்கட்சிகளுக்கெல்லாம் ஒரு நீதி. இதை கண்டித்து தான் மார்க்சிஸ்ட் பாலகிருஷ்ண மாநில செயலாளர் பேசினார். மார்க்சிஸ்ட் கட்சி கூட்டணி கட்சி பாலகிருஷ்ணன் மாநில செயலாளர் பேசினா திமுக தனது ஆட்டிடியூடை மாற்றிக்க தயாராக இல்லை. மாநில செயலாளர் ஆளை மாற்றுறதுக்கு தயாராக திமுக அங்கே மாற்றி விட்டாங்க. அந்தளவுக்கு பவர்ஃபுல் டிஎம்கே. கூட்டணி கட்சிகள் சொல்கிறத கூட காதில் போட, நாங்கள் தான் எதிர்கட்சி காதில் போடலை, கூட்டணி கட்சி சொல்கிறத நம்ம மதிக்க வேண்டாமா? அதுக்கும் மரியாதை இல்லை. அப்போ எல்லா இடத்திலும் நீதி மறுக்கப்படும் போது, காவல்துறை, ஆட்சியாளர்கள் எல்லா இடத்துலையும் மறுக்கப்படும் போது, இயற்கையில் எங்களுக்கு we are left with the only option to approach the court. நீதிமன்றத்தை அணுகுவதை தவிர வேறு என்ன ஜனநாயகத்தில் வேறு என்ன வழிமுறை இருக்குது, நடைமுறை இருக்குது? கடைசி நடைமுறை ஒன்று இருக்குது, தேர்தல். நீதிமன்றத்தை இந்த 5 ஆண்டுகளுக்கு தான் அணுகி கொண்டிருக்க முடியும். 2026 தேர்தல், மக்களை அணுகும். அப்போது இப்போ செய்கிற இந்த அநீதிக்கெல்லாம் அப்போ அவங்க மக்களுக்கு பதில் சொல்லணும். இந்த ஆட்சி துடை தெரியப்படும். இப்போ கூட நாங்கள் எல்லா இடத்தையும் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். திருப்பரங்குன்ற இஷ்யூவில் நோ காம்ப்ரமைஸ். அதில் சமாதானத்துக்கு இடமில்லை. கமிஷனர்கிட்ட நானும் ஐயப்பராஜா பேசி தான் வந்தோம். அஜிடேஷனில் சொல்லுங்கள், காவல்துறை என்ன எதிர்பார்க்குன்னு சொல்லுங்கள், நாங்கள் என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லுங்கள், எப்படி அறவழியில் போராடணுன்றது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சட்டம் ஒழுங்கில் எங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது. சார், இந்த மாநிலத்தில் தானே நீங்கள் ஆளுங்கட்சி, சட்டம் ஒழுங்கு நீங்கள் உங்கள் கையில் இருக்குன்னு பேசுகிறீங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு சட்டம் ஒழுங்கு எங்கள் கையில் தான் இருக்குது. ஹோம் மினிஸ்டர் எங்கள் அமித்ஷா தான். சட்டம் ஒழுங்கு ஒட்டு காஷ்மீர் டு கன்னியாகுமரி நாங்களும் தான் பொறுப்பு. எங்களுக்கு அக்கறை இல்லை சட்டம் ஒழுங்குல. நீங்கள் தான் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுறவங்களா? நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப எல்லாம் சட்டம் ஒழுங்கு எப்படி காப்பாற்றுறீங்க திமுகன்னு எங்களுக்கு தெரியாதா? ஒட்டுமொத்த தேசத்துக்கும் நாங்கள் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு சார். நாங்கள் அப்போ நாங்களும் கோஆப்ரேட் பண்ண ரெடியாக இருக்கோம். ஆனால் நீங்கள் போராட்டம் நடத்த விடக்கூடாதுன்றதில் குறியாக இருக்கீங்க. அதனால் இது நாளைக்கு நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் இதெல்லாம் இந்த இருள் விலகி ஒளி கிடைக்கும் என்று நம்புகிறேன்.